சீமான் வந்து ரேப் கேஸ்ல வந்து தன்னை பிடிச்சிட்டு போக கூடாதுங்கிறதுக்காக நாம் தமிழ் நீ வந்து சொல்லிட்டு போனியா விஜயலட்சுமி வீட்டுக்கு போறத தம்பிகள்கிட்ட நீயா போன ஓ பெருசு போலீஸுக்கும் யூனிஃபார்ம் போடாத ரவுடிகளுக்குமான வித்தியாசம் என்பது வந்து எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க, ஆள் கடத்தல் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா எங்க அண்ணன் எப்போ சாமியான் தின்னு அப்போ காலியாகிற மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடணும், நாசமாக போகணும், இந்த ஆட்சி மீதான். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் என்னமோ அது வந்து ரியல் எஸ்டேட் தகராறு, ரவுடிகளுக்குள்ள பங்கு பிரிக்கிற தகராறு, பல வகையான பகை இருந்திருக்கிறது அந்த கொலைக்கு பின்னாடி. அவர் இறப்பை வந்து என்ன பண்ணா, தலித் பல பேரை நம்ம பார்க்குறோம், சாதாரணமாக இருப்பான் நேற்று வரைக்கும், திடீர்னு காரில் வருவான். அரசியலில் எல்லா விதமான பஞ்சமா பாதகங்களுக்கு நானும் ஒரு பார்ட்னர் மாதிரி டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். ஒரு 2 தினங்களாக ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். உயர்நீதிமன்றமே நேற்றைக்கெல்லாம் பரபரப்புல இருந்துச்சு. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில எம்எல்ஏ மீது தான் ஏதாவது கடுமையான நடவடிக்கை இருக்குமோ ஜெகன்மூர்த்தி அவர்கள் மேலே அப்படின்னு நினச்சப்போ ஏடிஜிபியை அதிரடியாக கைது பண்ண உத்தரவிடுறாரு நீதிபதி. கைது பண்ணிட்டாங்க. இதில் சட்டமன்ற உறுப்பினர் தலையிட்டிருக்காரு. முதல்ல நம்ம இந்த ஏடிஜிபி அவர்களுக்கு இந்த சம்பவத்தில் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு? தேனியை சேர்ந்த வனராஜா என்பவர் வந்து ரொம்ப வசதி படைத்தவர். நூற்றுக்கணக்கான கோடி வந்து சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய மகள் சென்னைக்கு படிக்க வந்த இடத்துல ஒரு தலித் பையனோட காதலாகி விட்டாள் என்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத போது அவருடைய மகளோட அவர் பேசி பார்க்கிறாரு. அது சேர விட மாட்டாங்க, காதலுக்கு எதிராக இருக்கிறாங்க என்று தெரிந்து கொண்டவங்க அவங்க திருமணம் செஞ்சிட்டாங்க. இப்பொழுது அந்த பெண்ணை வந்து எப்படியாவது பிரித்து விட வேண்டும், அதற்கு காரணமானவனை தூக்கணும் என்கிற ஒரு வெறியும் கோபமும் வந்து பெரிய அளவில் உருவாகிறது. எனவே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை லட்சங்கள் செலவானாலும் பரவாயில்ல என்று அவர் வந்து என்ன செய்கிறார்னா, ஏற்கனவே போலீஸில் வந்து எஸ்ஐயாக இருந்த விஆர்எஸ் கொடுத்த மகேஸ்வரி என்கிற ஒருத்தர் அவர் ஆளை பிடிக்கிறார். அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய, இப்போ ஏடிஜிபியாக இருக்கக்கூடியவர் ஜெயராம்ங்கிறவர் இதில் உள்ள வர்றார். அந்த பகுதி வந்து யாருடைய கண்ட்ரோலில் உள்ள பகுதி அப்படின்னு பார்க்கும்போது, போலீஸ் கண்ட்ரோலில் நான் சொல்லலை, பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் வந்து பார்க்குறப்ப பூவை ஜெகன்மூர்த்தியினுடைய ஒரு ஏரியா. எனவே அந்த சம்பவத்திற்கு எப்பொழுதுமே என்னென்னா, இது மாதிரியான இல்லீகலான விஷயங்களை, சட்டவிரோதமான விஷயங்களை செயல்படுத்துகிற போது அதிகார வர்க்கத்துக்கும் போலீஸுக்கும் வந்து எப்பொழுதுமே ஆளுகிற வர்க்கத்துக்கும் எப்போவுமே தொடர்பு எப்போவுமே இருக்குது. ஆஃப் த ரெக்கார்டாக அவங்க வந்து போய் சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்ப்பாங்க, சொல்கிறத கேட்டுக்கிறாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் நடைமுறையில் இருக்கிறது. எனவே இவர்கள் 3 பேருமே இதில் கூட்டணி. அந்த பையனை தூக்குறதுக்காக ஏடிஜிபி வந்து அவருடைய வாகனத்திலேயே போயிருக்காரு. போய் ஒரு எஸ்ஐ தான் வண்டி ஓட்டியிருக்காரு, போயிருக்கிறாரு. போன இடத்துல எதிர்பாராத விதமாக இதை தெரிந்து கொண்டா என்று யதார்த்தமாக நிகழ்ந்ததா என்பது உறுதி செய்யப்படலை. அந்த தனுஷ் என்று சொல்லக்கூடிய அந்த பையன் வீட்டில் இல்லை. வீட்டில் இல்லாத பட்சத்தில் ஒரு பணைய கைதி மாதிரி அவனோட சொந்த தம்பியை 17 வயசு பையனை, சிறுவனை வண்டியில் ஏற்றி கொண்டு போனவுடனே இவனை அடித்து ஏதாவது துன்புறுத்துவாங்களோ, கொடூரமாக நடத்துவாங்களோங்கிற அச்சத்தில் அவனுடைய தாயாருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. யாரோ ஆலோசனை சொன்னாங்களான்னு தெரியல. அவங்க போலீஸுக்கு வந்து 100 என்கிற நம்பருக்கு நம்ம அவசர அழைப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பேசினது ஒரு மிக முக்கியமான ஒரு நேர்மையான அதிகாரியினுடைய கவனத்துக்கு இது போயிடுச்சு. அஸ்ரா கார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் தான் வந்து நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை அவர் தான் கையாண்டது. எல்லா கட்சிக்காரனும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான், எல்லா அயோக்கிய பயல்களுக்கும் வேறு வேறு கட்சியில் போய் இருந்திருக்கிறான், இந்த வழக்குக்கு என்னென்ன பின்னணி இருக்கிறது என்பதை வெளியில் கொண்டு வந்தவரே அஸ்ரா கார்க் தான். எனவே அவருடைய கண்காணிப்புக்குள்ளே போனோம்னா சிசிடிவி ஃபுட்டேஜ், போலீஸ் வாகனம் போனது வந்தது எல்லாமே அதை எடுத்துட்டாரு. அலைபேசி உரையாடல்கள், எலக்ட்ரானிக் எவிடன்ஸு எல்லாமே அவர் வந்து ரெக்கார்டை பூரா எடுத்துட்டார். வாய்ஸ் ரெக்கார்டில் இருந்து சிசிடிவியுடைய வீடியோ ஃபுட்டேஜில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு.
இப்பொழுது இவர்கள் வலுவாக மாட்டிக்கொண்டார்கள். இல்லை, இப்போ ஏடிஜிபி அவருடைய கார் வந்து போயிருக்கு, அந்த 17 வயசு அந்த சிறுவனை வந்து அழைச்சிட்டு போயிருக்கு. ஏடிஜிபி அந்த கார்ல இருந்தாரா? அவர் வண்டி அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய உத்தரவின் பேரால தான் அது நிகழ்ந்திருக்கிறது. ஓகே, அவருடைய டிரைவர் அவசியம் இல்ல. அவருடைய டிரைவர் போயிருக்கு. அவர் அனுப்பி இருக்கிறார். அவர் ஒரு உயர் காவல்துறையினுடைய உயர் அதிகாரி. அவர் போய் ஒரு ஆளை கூட்டு வாடான்னா கூட்டு வருவாங்கல்ல, அதான் நிகழ்ந்திருக்கிறது. இதே அந்த பகுதியில் இதை வந்து ஈஸியா கடந்துட முடியாது. அந்த பகுதியில் வேறொரு வண்டியில போய் இவங்க அந்த சிறுவனை இழைச்சிட்டு போயிருந்தா அருகில் இருக்கிறவங்க சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப காவல்துறை வாகனம் போது அமைதியா இருக்காங்க. அதுக்கு இது ஒரு இல்ல. எப்பவுமே பொதுமக்கள் பக்கத்து வீட்டுல இருக்காரன் யாரும் சத்தம் போட்டாலும் ஓடி வந்தா, தனியார் வாகனம்னா யாராவது ஒருத்தர் வேணும்னு எழுதிட்டு போறாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காவல்துறை வாகனத்துல வந்தா எப்படி தடுக்க முடியும்? அதனால அதாவது இங்க போலீஸுக்கும் யூனிஃபார்ம் போடாத ரவுடிகளுக்குமான வித்தியாசம் என்பது வந்து மிக குறைந்து கொண்டு வருவதற்கான ஒரு அறிகுறியாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இல்லை, கடத்தல் வந்து ரவுடிசம் பண்ணுறவங்க, இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களாம் பண்ணுவாங்க, காவல்துறையினர் போய் காப்பாற்றுவாங்க. அதுதானே இது வரைக்கும். இல்லை, அது சினிமாவில். நிஜத்தில் அடியாட்கள் வேலை செய்வதற்கு போலீஸ்காரனையே பயன்படுத்துகிற ஒரு இடம் வந்து உருவாக்கப்படுதுங்கிறது எப்படி? நியாயமாக சட்டவிரோதமாக ஒரு சிறுவனை வந்து அத்துமீறி தூக்கிட்டு போனாங்க, வீடு போது தூக்கிட்டு போயிட்டாங்க சமூக விரோதிகள். ரவுடிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து அந்த சிறுவனை மீட்பதற்காக கடுமையான முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா தான் இது யதார்த்தமானது. ரவுடிகளுக்கு பதிலாக போலீஸ் அத்துமீறி ஒருத்தனை வந்து வீட்டில், அவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? தனுஷ் என்கிறவன் வந்து ஒரு விஜயஸ்ரீங்கிற ஒரு பொண்ணோட காதல் வயப்பட்டது தான். அவன் கூட பிறந்த தம்பிக்கு என்னதான் சம்பந்தம் இருக்கா? அவங்க அம்மாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அங்கே மிரட்ட வேண்டிய, அங்கே ஆளை தூக்க வேண்டிய, ஆள் கடத்தல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுதான் நமக்கு இருக்க மிக முக்கியமான கேள்வி. இப்போ நம்ம இது என்னன்னா, உருவான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ற இந்த அதிகார வர்க்க கும்பல், போலீஸினுடைய கள்ளக்கூட்டல செய்யக்கூடிய கும்பலினுடைய ஒரு தவறு வெளிப்பட்டு விட்டது, அவ்வளவுதான். சிட்டி முழுக்க இந்த மாதிரியான ஏகப்பட்ட நடைமுறைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. கட்ட பஞ்சாயத்து செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதாவது அரசியலை பொறுத்தவரையில் பெரிய பொருளாதார பின்புலம் இருக்கிறவன், கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறவன், தேர்தல் அரசியலை வந்து வெல்வதற்கான வசதி வாய்ப்பு இருக்கிறவன், தொழில் அதிபராக இருக்கிறவன், அவெல்லாம் நேராக போய் கட்சியில் போய் தலைமையில் இருக்கக்கூடிய தலைவர்கிட்டே போய் 10 கோடி ரூபா டொனேஷன் கொடுத்து, தேர்தல் வருது எனக்கு சீட்டு கொடு என்று கேட்கக்கூடிய இடத்துல அவர்கள் இருக்கிறாங்க. யார்? தொழில் அதிபர்கள், பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட கோடீஸ்வரர்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ ஒரு பாதுகாப்பு வளையமாக அடியால் வேலை பார்க்கக்கூடியவர்களான்ல, அவனுக்கு வந்து எத்தனை நாளா நம்ம வந்து இவனுக்கு பின்னாடியே தெரிகிறது? நம்ம வட்டச் செயலாளர் ஆகக்கூடாதா? நம்ம வார்டு மெம்பர் ஆகக்கூடாதா? நம்ம எம்எல்ஏ ஆகக்கூடாதா? நம்ம கட்சியில் பொறுப்பு வகிக்கக்கூடாதா என்கிற ஆர்வம் அவனுக்கு வரும்ல. ஆர்வம் வருகிற போது அவனுக்கு வந்து வருமானம் இருக்காது. ஒரு 10 பேரை திரட்டுற சக்தி இருக்கும், வருமானம் இருக்காது. அவன்லாம் என்ன செய்வான்னா, எவனுக்காவது இட தகராறு வருது, பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க, ஏதாவது பிரச்சனை வருது, சாதி பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பயங்கர கும்மாளமாக இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு தனியார் ஹோட்டல், பிரபலமான ஒரு ஹோட்டல், ஒரு பிரியாணி ஹோட்டல். அந்த ஹோட்டலில் பணிபுரியக்கூடியவன், அவன் வேலை டைம் முடிஞ்சிடுச்சு, அதோட சுற்றி காம்பவுண்டு போட்டிருக்காங்க. மாடியில் வந்து அந்த காம்பவுண்டு சுவர் மேலே ஏறி அந்த சைடில் சாஞ்சிக்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஆள் வந்து கவனக்குறைவாக வீழ விழுந்துட்டான். இங்கே மாடியிலிருந்து ஆள் தவறிக்கிட்டு வந்துட்டான். ஃபோன் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கடலையை போட்டானா இல்லை எவன்ட்டையும் பேசினானா என்னன்னு தெரியல, போதையில் இருந்தானான்னு தெரியல. திடீர்னு அவன் என்ன பண்ணிட்டான், ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், சாஞ்சிக்கிட்டே இருந்தேன், சடார்னு சாஞ்சிட்டான். ஆள் கவனக்குறைவாக விழுந்துட்டான். விழுந்தா ஆஸ்பத்திரி தூக்கி கொண்டு வராங்க. தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு போனால் அவன் இறந்துட்டான். ஐசியூவில் சேர்க்குறாங்க, இறந்துட்டான். இறந்தவன அந்த ஹோட்டல் அதிபரை இவன் வந்து திமிர் எடுத்து போய் மேலே போய் இருந்து விழுந்துட்டான். ஹோட்டல் அதிபரை மிரட்டுறாங்க, உன் ஹோட்டலில் இருந்தால் விழுந்துருக்கான். யார்? கட்ட பஞ்சாயத்து குரூப் 25 லட்ச ரூபா கொடுத்துரு அப்படின்னு மிரட்டுறாங்க. மிரட்டினோன்னா அந்த ஹோட்டல் அதிபர் என்ன செய்யலாம் தெரியாமல், இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க நம்ம கட்சிக்காரங்க, இவங்க கட்சிக்காரங்க, அந்த கட்சியின் தலைவர், கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய கட்சியின் தலைவரை ஒரு ஆள் மூலமாக பேசி, ஐயா எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் தள்ளி விடலை, அவனா விழுந்துட்டான், அவன் வந்து இறந்து போனதுக்கு நான் ஏதாவது தர்றேன், இதே ஜாக்குன்னு 25 லட்ச ரூபா கேட்குறாங்க அப்படின்னோன்னா அந்த தலைவர், அப்படியே விஷயம்,
இரு நான் ஆள் அனுப்புகிறேன், சரி பண்ணுறேன், என் ஆளை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனால் இவர் சந்தோஷப்பட்டார். ஆகா பெருந்தலைவனாக இருக்கானே, இந்த சாரை சரி பண்ணிட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். போனால் அவங்க அதே குரூப்பு, யார் மிரட்டின குரூப் இருக்காங்கல்ல, தலைவர் சொல்லிட்டாரு 15 லட்ச ரூபா வாங்கிக்கிற சொல்லிட்டாரு. என்னடா அது 15 லட்சம் அப்படின்னு கேட்டதுக்கு, கட்சியின் தலைமைக்கு 5 லட்சம், தகராறு பண்ணதுக்கு எங்களுக்கு 5 லட்சம், பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 5 லட்சம். இப்போ விபரீதங்கள் நடந்தா, பிரச்சனை நடந்தா வருமானம் வருங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி அரசியல் செய்துதான் மிகப்பெரிய அளவில் வந்து செல்வாக்கு மிக்கவர்கள். நாங்கள் திடீர்னு காரில் வருவான், பல பேரை நம்ம பார்க்குறோம், சாதாரணமாக இருப்பான், நேற்று வரைக்கும் திடீர்னு காரில் வருவான். அரசியலில் எல்லா விதமான பஞ்சமா பாதகங்களுக்கு நானும் ஒரு பார்ட்டன்ற மாதிரி எல்லா தவறுகளையும் செய்யக்கூடியவர்கள் தங்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு குறுக்கு வழியில் பாயினான். இந்த அரசியலை பல பேர் செய்யலாம். அடித்தட்டு அரசியல் என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல இந்த அளவுக்கு மீறி இருக்கிறது. இதுல பூவை ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய பார்ட் என்ன? அவருடைய பார்ட் என்ன? அவர் தான் முடிச்சு தரேன் இருக்கிறாரு, ஆளை தூக்கிடுவோம் பிரிச்சிருவோம் இருக்காரு. அப்புறம் அவருக்கு பார்ட் என்னன்னு கேட்டா, போலீஸே வந்து அடியால் வேலை பார்க்குறான். ஜெகன்மூர்த்தி அதுக்கு வந்து உத்தரவு போடுறாரு. தகப்பன் அந்த பொண்ணுடைய தகப்பனுக்கு வந்து யாரும் மூலமாக டீல் பண்ணுறாங்க, யாரை நம்பி இது இவ்வளோ வேலையை செய்கிறாங்க, அதுக்கு ஒரு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு ஒரு விஆர்எஸ் வாங்கின ஒரு போலீஸ் லேடி போலீஸ் வந்து எஸ்ஐயா இருந்தவங்க வந்து, அப்போ மகேஸ்வரி, ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராம் 3 பேருடைய கூட்டணி தான் இது. இதில் என்ன ரகசியங்கள் என்ன இருக்குது? இது கோர்ட் வரைக்கும் வந்துருச்சு. சாட்சியங்களோட கோர்ட் வரைக்கும் வந்த முன்னாடி இப்போ எப்படி திசை திருப்புறாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவரை அவமதிப்பதா, அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நாங்கள் வந்து எங்களை வந்து கூறிய. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் என்னமோ அது வந்து ரியல் எஸ்டேட் தகராறு, ரவுடிகளுக்குள்ள பங்கு பிரிக்கிற தகராறு, பல வகையான பகை இருந்திருக்கிறது அந்த கொலைக்கு பின்னாடி. அதை என்ன பண்ணிட்டான், தலித்துக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா, எந்த போராட்டத்திலையாவது ஆம்ஸ்ட்ராங் வந்து நேரடியாக பங்கு பெற்றிருக்கிறாரா? வள்ளுவர் கோட்டத்துக்கு முன்னாடி எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறாங்க, என்னென்னமோ நடத்துகிறாங்க இல்லை, எங்கேயாவது வந்து ஜனநாயக போராட்டங்களில் கைகோர்த்தவர் நின்றுருக்காரா? அவர் எங்கேயுமே வந்ததில்லை. அவர் வந்து இந்த கட்சி பேனரை பயன்படுத்தி கொண்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு, கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. அவர் இறப்பை வந்து என்ன பண்ணான், தலித்து விரோத ஆட்சி திமுகட்டான். இப்போ என்ன பண்ணுறான், ஜெகன்மூர்த்தியை கைது செய்யணும் அப்படின்னு கோர்ட்டில் உத்தரவு போட்ட உடனே நீ ஆளை வச்சுக்கிட்டு, அவர் யோக்கியனாக இருந்தால் என்ன செய்யணும், நேரடியாக அவர் வந்து கோர்ட்டில் வந்து அவர் வந்து அவரே சரணடையணும், அவரே வரணும். போலீஸை பார்த்து பயப்படக்கூடிய இடத்துல அவர் இருக்கார், போலீஸுக்கு உத்தரவு போகிற இடத்துல இருக்கார். அப்போ வந்து ஒரு உயரதிகாரியினுடைய நெருக்கடி வந்து விட்டது, கைது செய்வதற்கான உத்தரவு வந்து விட்டதுன்னொன்னே ஆளுகளை திரட்டி கொண்டு வந்து யாரும் அவரை கைது செய்ய முடியாத அளவிற்கு கும்பல் வளையமாகி யார் உள்ள போகாத அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தாங்கல்ல. அரசியல் கட்சி தலைவர் வராரு அப்படின்னா அது கூட்டம் போடுவது சகஜம் தான். இது ஏற்கனவே நம்ம சீமான் அவர்களுடைய விஷயத்திலையும் பார்த்துருக்கோமே. காவல்துறையில சீமான் வந்து ரேப் கேஸ்ல வந்து தன்னை பிடிச்சிட்டு போக கூடாதுங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய தொண்டர்களை தனக்கு ஒரு கேடயமாக வந்து வச்சுக்கிட்டாரு. எவ்வளவு கொடுமையான விஷயம். நீ வந்து சொல்லிட்டு போனியா விஜயலட்சுமி வீட்டுக்கு போறத தம்பிகள்கிட்ட, நீயா போன, ஓ பர்சனல் விஷயம், அது பொது பிரச்சனையா? இது என்ன காஷ்மீர் பிரச்சனையா, இல்லை இலங்கை ஈழ பிரச்சனையா, என்ன பிரச்சனைக்கு அவங்களை கொண்டு வந்து மனித கேடயங்களாக காவல் நிலையத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்கு சீமான் ஒரு தவறான முன்னுதாரணத்தை செஞ்சார். அதே தவறான முன்னுதாரணம் தான் பூவை ஜெகன்மூர்த்தியினுடைய நடக்கிறதுக்கான ஏற்பாடு. பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் நேரடியா அதுல எங்க செயல்பட்டிருக்காரு அப்படிங்கும்போது, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அவர் பேர் எப்படி இதுல வந்ததுன்னே தெரியாதுன்னு அந்த 2 நபர்களும், இந்த காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட 2 பேரும் சொல்றாங்க. அவர் எப்படி இது எல்லாம் பேசுறாங்க, திடீர்னு நாங்க நியூஸ்ல பார்த்தா நாங்க தெரிஞ்சுக்கிறோம், நாங்களே எங்களுக்கே பயமா இருக்கு இதெல்லாம் பார்த்தா, அவருக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதே போல அவங்க அம்மாவும் சொல்றாங்களே அவருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்களே. பல வழக்குகளில் வந்து பிறல் சாட்சி பல்ட்டி அடிக்கிறது, சம்மந்தப்பட்டவர்கள் வந்து பெரிய ஆட்களை அந்த பகுதியில் குடியிருக்க முடியாது, வாழ முடியாதுங்கிற நெருக்கடி இருக்கு. அதனால சில அவர் பொலிட்டிக்கல் இமேஜோட இருக்கிறாரு. இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஜெகன்மூர்த்தி ஐயா அப்படின்றாங்க. ஆமா, அடுத்த தேர்தல்லாம் இருக்கு. இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணாருங்கிற விஷயம் கோர்ட்ல வந்து வழக்கு வந்து நிலுவையில இருக்கு. நிரூபிக்கப்பட்டா நீதிபதி வேற காட்டமா கேட்டிருக்காரு. எம்எல்ஏ நீங்க எத்தனை பேர் ஓட்டு போட்டு நீங்க எம்எல்ஏ 1000 பேர் உனக்கு ஓட்டு போட்டது நீ கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காங்கிற அளவு கேட்டார். அதனால பொலிட்டிக்கல் இமேஜ் அதுல இருக்கு. எடப்பாடி பழனிசாமி நேற்று அறிக்கையே விட்டார்.
எங்கள் கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்காரர்கள் மீது பழி வாங்குவதற்கு நடவடிக்கையா அப்படின்றார். அப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறத அவர் ஆதரிக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறதா? எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு? தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க, ஆள் கடத்தல் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எங்கள் ஆளுகள் மேலே கை வச்சிடாதீங்க, கைது பண்ணிடாதீங்க. மற்றபடி இது நடக்கட்டும்னு நினைக்கிறாரா? என்னத்தில் சட்டம் ஒழுங்கு சீர் கடட்டுன்னு நினைக்கிறாரான்னு தெரில. இது ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய நேர்மையான நடவடிக்கையின் வழியாக இந்த விசாரணை துரிதப்படுத்தப்படுகிறது. அவருக்கு ஜாமீன் 26ஆம் தேதி வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கோர்ட் என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஏடிஜிபி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கார் போல. இதில் முக்கிய ரோலு அவரோட பகுதி, அவருடைய உத்தரவின் பேரில் நடந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பவம் இருக்குது. அப்படிங்கும்போது நீதிபதி அவர்களும் காட்டமாக பேசியிருக்காரு. அப்போது சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் மேலேயும் இந்த கைது நடவடிக்கை பாயுமா? நிச்சயமாக அவர் பேசுனது, அவருடைய உரையாடல் பதிவுலாம் அவங்க டேப்லாம் எடுத்திருக்காங்க. அதனால் நிச்சயமாக அவர் கைது செய்யப்படுவதற்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறக்கூடாது என்பதற்காக இப்பொழுதுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக ஜெகன்மூர்த்தி கைது செய்யப்படுவார். இப்போ இதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, அவர் அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக அரசு பழிவாங்குகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்குறாங்க. அதை தான் எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்ணுறாரு. எங்கள் தோழமை கட்சிகளை சேர்ந்தவர்கள் மீது கைது நடவடிக்கையா அப்படின்னு சொல்கிறார். ஏதோ அவர் தியாகம் பண்ணது மாதிரியும் அந்த தியாகத்துக்கு இவர் துணை போனது மாதிரியுமே அவர் பேசுகிறாரு. தவறு தான், யாராக இருந்தாலும் சரி. வேல்முருகன் அவர்கள், நீதிபதி வேல்முருகன் அவர்கள், நீங்கள் எதுக்கு இப்படி படைபலத்தோட வரீங்க? ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, சமுதாயத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது நீங்கள் முன்னோடியாக இருக்கணும் மக்களுக்கு அப்படின்லாம் விமர்சிச்சுட்டு, உங்களை கைது பண்ணணும்னு நினச்சிருந்தா காலையிலே கைது பண்ணியிருக்க முடியாதா அப்படின்லாம் ஒரு நீதிபதி. அவர் கைது நடவடிக்கையை தற்காலிகமாக தள்ளி வச்சிருக்கிறாங்களே தவிர, அது உரிய, அதாவது விசாரணையினுடைய முக்கியமான சாட்சியங்கள் உறுதி செய்யப்படுகிற போது நிச்சயமாக ஜெகன்மூர்த்தி கைது செய்யப்படுவார். அதனால் இது அரசியல் சம்பந்தப்பட்டது அல்ல. இது ஒரு தனிநபர். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒருவேளை கடத்தப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டாலோ நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த ஆட்சியினுடைய அவலம் பாருங்க, யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. இல்லை, இதையெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்னது மாதிரி காவல்துறை அதிகாரி ரொம்ப நேர்மையானவராக இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை 4 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த விஷயம் ஒரு காவல்துறை அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்கார், அதுவும் ஏடிஜிபி அப்படிங்கும்போது இதை மறைக்காமல் இதை வெளியில் கொண்டு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறது. தங்கள் துறையினுடைய தவறாக இருந்தாலும் நடவடிக்கை, போலீஸ்காரரை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு போலீஸ் அதிகாரி முயற்சி செய்தார் என்கிற நிலைமை இல்லாமல், யார் தவறு செய்தாலும் தவறு தான், நடவடிக்கை எடுப்போம், அதில் எந்த சமரசமும் இல்லை என்கிற ஒரு இடத்தை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது. அந்த அஸ்ரா கார்க் என்கிற உயர் அதிகாரி செய்திருக்கிறார். அவர் தான் வடக்கு மண்டலத்தினுடைய ஐஜியாக இப்போது இருக்கிறாரு. அதனால் இந்த நடவடிக்கை நியாயமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்பே, சம்பந்தப்பட்ட காதல் ஜோடிகளுக்கு பாதிப்பு வருவதற்கு முன்பே, திவ்யா இளவரசன் மாதிரி தண்டவாளத்தில் கிடக்காம முன்னாடியே பாதுகாத்திருக்கிறாங்க. அந்த தகப்பனை அந்த கௌரவ பிரச்சனைக்காக வேண்டி வன்முறையை ஏவி விட்ட அந்த அவரை கைது செஞ்சுருக்காங்க. எல்லாரும் ஜெயிலில் இருக்கிறாங்க, ஏடிஜிபி வரைக்கும். இந்த நடவடிக்கைக்கு நீங்கள் நியாயமாக எல்லாரும் பாராட்டணும். அதுக்கு பதிலாக எதுவுமே நடக்கலையே, அண்ணன் எப்போ சாவேன் தின்னு அப்போ காலியாகுன்ற மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை கெடணும், நாசமாக போகணும், இந்த ஆட்சி மீதான பழியை மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்திற்கு நகர்த்தக்கூடாது. இதில் அரசியல் இல்லை, இது முழுக்க மனித உரிமை மீறல். இதில் பாதிக்கப்பட்டதான் தலித்துக்கு எதிராக ஒரு தலித் தலைவர் நின்றார் என்கிற விஷயத்தில் அதுக்குள்ளே இருக்கிறது. எப்படி ஜெயேந்திரரால் ஏவப்பட்ட ஒரு படுகொலையாக சங்கரராமன் கொலை செய்யப்பட்ட போது காஞ்சிபுரத்தில் சங்கரராமன் பக்கம் நிற்காம அம்புட்டு பேர் யார் பக்கம் நின்றான்? ஜெயேந்திரர் பக்கம் நின்றான். அப்போ ஒரு ஜாதிக்குள்ள பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்காம பாதிப்பை ஏற்படுத்துகிறவன் பக்கம் போய் நிற்கிறாங்கல்ல. அப்போ ஒடுக்கப்படுகிறவனுக்கு பக்கத்தில், பாதிக்கப்படுகிறவன் பக்கத்தில் நிற்பது தான் தர்மம், அதுதான் நீதி. அதற்கு நேர் எதிராக அநீதி செய்கிறவனை பலப்படுத்துகிற அரசியல் முயற்சிகள் பலிக்காது. அதை சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்துக்கும் மறு விசாரணைக்கு வரும்போது மீண்டும் பேசுகிறோம். நன்றி.